Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.1ல தேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா வாணின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். வாணியோட ஏஜ் x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவங்க ஃபாதரோட ஏஜ் நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா y ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். வாணியோட ஏஜை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஃபாதரோட ஏஜை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து கிராண்ட் ஃபாதருமே இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் நான் என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா இசட்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க 3 பேருமே இன்வால்வ் ஆகிருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 53 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை ஆட் பண்ணி அது எத்தனை அப்சர்வேஷனோ அதாவது டிவைட் பண்ணுவோம். கொடுத்துருக்க வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் இசட், அதை ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், அது மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் 1 2 3 மொத்தம் 3 அப்சர்வேஷன், அதாவது டிவைட் பண்ணுறேன். எனக்கு ஆவரேஜோட வேல்யூ 53 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 53யும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 159 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 1/2 ஆஃப்டர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ், அதாவது கிராண்ட் ஃபாதர் ஏஜை விட 1/2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இசட் டிவைட் பை 2, கிராண்ட் ஃபாதர் ஏஜை விட பை 2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா ப்ளஸ், அதனால் இங்கே ப்ளஸ் எழுதிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம் 1/3 ஆஃப்டர் ஃபாதர்ஸ் ஏஜ், அதாவது ஃபாதர் ஏஜ் வந்து பார்த்தோம்னா ஒய், அது 1/3 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 1/3, அதை வந்து y/3ன்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் 1/3 ஆஃப்டர் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ், வாணியோட ஏஜ் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், அது 1/4 இருக்குன்னு சொன்னதுனால 1/4 இன்ட்டு எக்ஸ், அதை x/4 எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு அதோட வேல்யூ எனக்கு 65 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்சிஎம் வேல்யூ என்னவா இருக்கும்னுட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 4 2 4 3, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா 2ஆல் பண்ணனா 2 3, திருப்பி 2ஆல் பண்ணனா 1 1 3, அடுத்து திருப்பி 3ஆல் பண்ணனா 1 1 1 கிடச்சிடும். அப்படின்னா 2 2 4 4 3 12, அப்படின்னா எனக்கு எல்சிஎம்மோட வேல்யூ 12 இருக்கும். இப்போ எனக்கு இங்கே 4 இருக்குது. 4 இருக்குங்கிறப்ப எனக்கு 12 வேணும்னா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டரும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா 3x. அடுத்து இங்கே எனக்கு 3 இருக்குது, எனக்கு 12 வேணுங்கிறப்ப 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4y. அடுத்து இங்கே 2 இருக்குது, எனக்கு 12 வேணுங்கிறப்ப 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்படின்னா 6z ஈக்குவல் டு 65 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற 12 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 65 இன்ட்டு 12 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z, இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 780 வந்து கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 4 இயர்ஸ் எகோ, அதாவது வாணியோட ஏஜ் எக்ஸ்ன்னா 4 இயர்ஸுக்கு முன்னாடி அவளோட ஏஜ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா x-4 இருக்கும். அப்படின்னா இஃப் வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times as older as வாணிஸ், தென் ஹவு ஓல்ட் ஆர் தே நவ் அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா கிராண்ட் ஃபாதர் ஏஜ் வந்து பார்த்தோம்னா இசட், அதாவது 4 இயர்ஸ் எகோங்கிறப்ப எனக்கு z-4. அடுத்து வந்து பார்த்தோம்னா வாணியோட ஏஜ் கிராண்ட் ஃபாதரோட ஏஜை விட 4 times இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாணியோட ஏஜ் 4 இயர்ஸுக்கு முன்னாடி என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா x-4, அதை விட 4 timesங்கிறனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x-4 இஸ் ஈக்குவல் டு இந்த 4 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்தேன்னா 4x - 16 அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இசட் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் இசட் ஆயிடும். அப்படின்னா 4x மைனஸ் இசட், இந்த -16 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் 16 ஆயிடும். அப்படின்னா -4 ப்ளஸ் 16 அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 4x மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணனா 12 கிடச்சிருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிட்டு 1 2 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனுமே சால்வ் பண்ணி வாணியோட ஏஜ், அவங்க ஃபாதரோட ஏஜ், அடுத்து கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இதில் 2 ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண போகிறேன், ஃப்ரம் 1 and 2. அதனால் ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 780. இப்போ இந்த இடத்துல நான் ஒய்யை எலிமினேட் பண்ணுறேன். ஏன் ஒய் எலிமினேட் பண்ணுறேன் பார்த்தோம்னா இங்கே எனக்கு ஒய் இல்லை. அப்படின்னா இங்கேயும் ஒய் எலிமினேட் பண்ணனா ஈஸியாக சால்வ் ஆயிடும். அப்படின்னா ஒய் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4 × xங்கிறப்ப 4x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 159 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 636 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z
ஈக்குவல் டு 780 நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் இதை மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு இங்கே மைனஸ் வந்துடும், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல். 4 மைனஸ் 3யோட வேல்யூ எக்ஸ். அடுத்து 4 மைனஸ் 6z வேல்யூ மைனஸ் 2z. இப்போ இந்த 636ஐயும் 780ஐயும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் மைனஸ் 144 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறேன். அப்படின்னா ஃப்ரம் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 4x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 12. அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x மைனஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 144. இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா z வந்து நான் எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 4s are 8x. அடுத்து 2 into z வந்து 2z வந்து கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு 2 into 12ஓட வேல்யூ 24ன்னு கிடச்சிருக்கும். அடுத்து x மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 144ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை மைனஸ் பண்ணனா இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும். அப்படின்னா இந்த 8xல் எக்ஸ் போச்சுன்னா எனக்கு 7x கிடைக்கும். இந்த ப்ளஸ் 2z மைனஸ் 2z கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 144ல் நான் 24 ஆட் பண்ணணும். அப்படின்னா ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 168 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அதனால் ஈக்குவல் டு 168ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து 7x எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா எனக்கு டிவிஷன் ஆகிடும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 168 டிவைட் பை 7. இதை கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 7 2s are 14, மீதி 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா 28. அப்படின்னா 7 4s are 28. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 24 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 24ங்கிறப்ப எனக்கு வாணியோட ஏஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 24ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 24ங்கிறத நான் ஏதாச்சும் தேர்ட் இல்லைனா ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா சப்ஸ்டிடியூட் x is equal to 24 in 3. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா 4x மைனஸ் z ஈக்குவல் டு 12. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 24 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 12. அப்படின்னா 4 into 24ஓட வேல்யூ எனக்கு 48 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 12. அப்படின்னா மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு இதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் 12 மைனஸ் 48. அப்படின்னா மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 36 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்படின்னா z வேல்யூ 36ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா 24ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 96 வந்து எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா இந்த ப்ளஸ் 96 அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 96 ஆகிருக்கும். அப்படின்னா 12 மைனஸ் 96ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 84 வந்து கிடச்சிருக்கும். மைனஸ் 84. அப்படின்னா இந்த மைனஸ் எனக்கு கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படிங்கிறப்ப எனக்கு இசட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 84 கிடச்சிருக்கும். அப்படின்னா வாணியோட ஏஜ் வந்து 24, அவங்களோட கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 84ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் என்ன கண்டுபிடிக்கலன்னு பார்த்தோம்னா வாணியோட ஃபாதர் ஏஜ் வந்து கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எக்ஸோட வேல்யூ 24, அடுத்து இசட்டோட வேல்யூ 84ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா x + y + z இஸ் ஈக்குவல் டு 159. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 24 + y, இசட்டுக்கு பதிலாக 84 ஈக்குவல் டு 159. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 108 + y இஸ் ஈக்குவல் டு 159. அப்படின்னா இந்த ப்ளஸ் 108ங்கிட்ட வச்சுனா மைனஸ் 108. அப்படின்னா 159 மைனஸ் 108. அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 51 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா வாணியோட ஃபாதர் ஏஜ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா 51ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா வாணியோட ஏஜ் வந்து 24, அவங்களோட ஃபாதரோட ஏஜ் வந்து 51, அடுத்து கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் 84ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.